சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் கூடுதலாக 100 படுக்கைகளுடன் கூடிய தீவிர சிகிச்சை பிரிவு 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்படவுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலாவதற்கு முன்னரே அதற்கான திட்டப் பணிகள் தொடங்கப்பட்டதாகவும் விரைவில் கட்டுமான பணிகள் தொடங்கும் என்றும் மருத்துவமனை நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 350 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். தற்போது வரை தமிழகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தவர்களின் எண்ணிக்கை 471ஆக அதிகரித்துள்ளது. தூத்துக்குடியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் இன்று ஒரே நாளில் பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர். தூத்துக்குடி மாவட்ட போலீஸ் சூப்பரண்டு பாலாஜி சரவணன் தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கொடைக்கானல் மலைப்பகுதியில் காட்டு தீ ஏற்பட்டுள்ளது. காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் தீ மளமளவென பரவியுள்ளது. தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகின்றனர். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகிறார். அதே ராமநாதபுரம் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் மேலும் ஒரு சுயேட்சை வேட்பாளர் போட்டியிடுகிறார். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே இளம்பெண் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவத்தில் 7 மாதங்களுக்கு பிறகு அவரது கணவரை போலீசார் கைது செய்துள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது. தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேர்வை தன்னம்பிக்கையுடன் அணுகுமாறு ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். திமுக வேட்பாளர் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறாவிட்டால் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வேன் என்று அமைச்சர் பி மூர்த்தி ஆவேசமாக பேசியுள்ளார். 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணிதான் வெற்றி பெறும் என்றும் அமைச்சர் மூர்த்தி கூறியுள்ளார். இசையமைப்பாளர் இளையராஜா பாடல்களை பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி எக்கோ ரெக்கார்டிங்ஸ் நிறுவனம் தொடர்ந்த வழக்கின் விசாரணையில் இருந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆர் சுப்பிரமணியன் விலகியுள்ளார். தமிழகத்தில் தொடர்ந்து நிலவும் வறண்ட வானிலை காரணமாக வரும் 5 நாட்களுக்கு வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வெயிலின் தாக்கம் அதிகரிப்பதால் தண்ணீர் பந்தல் அமைக்க அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி அளிக்க வேண்டும் என்று முஸ்லிம் லீக் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஒருங்கிணைந்த பொறியியல் சார்நிலை பணிக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்வு ஏப்ரல் 3ஆம் தேதி தொடங்கி 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் மற்றும் நிலைக்குழு பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மண்ணடி பகுதியில் 7 கிணறு பகுதியைச் சேர்ந்த சையது அபுதாகிர் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் பாரிமுனை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரது இருசக்கர வாகனத்தை நிறுத்தி பறக்கும் படை அதிகாரிகள் வாகனத்தின் டிக்கியில் சோதனை மேற்கொண்டனர். அதில் கட்டுக்கட்டாக 4 லட்சம் ரூபாய் பணம் இருந்தது. அந்த பணம் குறித்து ஆவணங்களை போலீசார் கேட்டனர். அதற்கான ஆவணங்கள் ஏதும் இல்லை என அபுதாகிர் தெரிவித்தார். பின்னர் அவரிடமிருந்த 4 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதனை கருவூலத்தில் ஒப்படைத்தனர். சென்னையை அடுத்த ஸ்ரீபெரும்புதூர் குன்னம் ஊராட்சியில் தனியார் தொழிற்சாலை கழிவுகளால் மூங்கிலம்மன் ஏரி நீர் பாசி படர்ந்து மாசடைந்து வருகிறது. எனவே சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுத்து ஏரியை தூர்வாரி சீரமைக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை ஆழ்வார்பேட்டை மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசனை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, திமுக வேட்பாளர்கள் தயாநிதி மாறன், கலாநிதி வீராசாமி ஆகியோர் சந்தித்தனர். அப்போது வேட்பாளர்கள் இருவரும் தேர்தலில் வெற்றி பெற வாழ்த்துக்களை நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சென்னை பெருநகர மாநகராட்சி மேயர் பிரியா, சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் சிற்றரசு, மக்கள் நீதி மய்யம் கட்சியின் பொதுச் செயலாளர் அருணாச்சலம், மாநில நிர்வாகிகளும் உடனிருந்தனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் உட்பட 5 பேர் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக வந்திருந்தனர். பின்னர் மாவட்ட தேர்தல் அலுவலரும் கலெக்டருமான கலைச்செல்வி மோகனிடம் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு வெளியே வந்தனர். அப்போது மற்றொரு கட்சியை சார்ந்தவர்கள் ஏராளமானவர்கள் வந்ததால் ஆத்திரமடைந்த பாமகவினர், காவல்துறை சரியில்லை, ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறது, அவர்களை மட்டும் இவ்வளவு பேர் அனுமதித்திருக்கிறார்கள் என சத்தம் போட்டனர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் வெளியே சென்று பாமக வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன், முன்னாள் எம்எல்ஏ திருக்கச்சூர் ஆறுமுகம் ஆகியோர்
போலீஸ் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வது குறித்து மைக்கில் பேசி சிறிது நேரம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. மும்பை அருகே 23 லட்சம் ரூபாய் பணத்திற்காக சிறுவனை கடத்தி கொலை செய்த டெய்லர் கைது செய்யப்பட்டுள்ளார். தொழுகைக்கு சென்ற சிறுவனை கடத்தி கொலை செய்த டெய்லரை போலீசார் கைது செய்துள்ளனர். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக சமூக வலைதள பிரச்சாரத்தை ஆம் ஆத்மி கட்சி தொடங்கியுள்ளது. ஜனநாயகத்தையும் அரசியல் அமைப்பு சட்டத்தையும் காப்பாற்ற ஆதரவு தாருங்கள் என்று ஆம் ஆத்மியின் மூத்த தலைவர் அதிஷி கூறியுள்ளார். இமாச்சல பிரதேசத்தின் உனா மாவட்டத்தில் சீக்கியர் கோவிலில் நிலச்சரிவால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 2 பக்தர்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். 7 பேர் படுகாயமடைந்துள்ளனர். 19.79 கோடி ரூபாய் போதைப் பொருட்களுடன் மும்பை ஏர்போர்ட்டில் சிக்கிய சியாரா லியோன் நாட்டு பெண் காலணிகள், மாய்ஸ்சரைசர் பாட்டில், ஷாம்பு பாட்டில் போன்றவற்றில் மறைத்து போதைப் பொருள் கடத்தி வந்துள்ளார்.